தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மறுபக்கம் என்ற தலைப்பிலே 1ஆம் பாகமாக 4ஆம் பகுதியில் ஒரு அதிபதியே பயப்படும்படிக்கு பவுல் பிரசங்கித்தான். அப்போஸ்தலர் 24 அதிகாரத்தில் 24 படிக்கும்போது, சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸு யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லா உடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாயந்தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸு பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். ஒரு பெரிய அதிபதி பேலிக்ஸு அவனே பயப்படக்கூடிய அளவில் பவுல் பிரசங்கிக்கிறான். ஒரு பெரிய அதிபதிக்கு முன்னாடி நாமளாக இருந்தால் நாம் பயப்படுவோம். என்ன, அவன் தண்டனை கொடுக்க அதிகாரம் இருக்குது, இடமாற்ற சிறையில் தள்ள அதிகாரம் இருக்குது, விடுதலை பண்ணவும் அதிகாரம் இருக்குது. அதனால் அவன் முகஸ்துதிக்காக தயவுக்காக அவனுக்கு பாலிஷ் பண்ணி பேசுகிற மாதிரி, அவனுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசுவோம். இன்றைக்குள்ள நாதாரிகளாக இருந்தால் அப்படி தான் பேசுவோம். ஆனால் பவுல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி, இயேசு கிறிஸ்துவை தரிசித்து அவரை முன்னிட்டு ஊழியம் செய்ததுனால எந்த மனுஷனுக்கும் அவன் பயப்படலை, தைரியமாக பிரசங்கம் பண்ணான். அந்த அதிகாரி, அந்த அதிபதியே பயப்படக்கூடிய அளவில் இவன் என்னத்தை பேசினான் அப்படின்னு கேட்டால், நீதியை பற்றி பேசினா, இச்சை அடக்கத்தை பற்றி பேசினா, இனி வரும் நியாயந்தீர்ப்பை குறித்து பேசினான். இந்த 3 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, 25ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 24-25 3 காரியம்: நீதி, இச்சையடக்கம், நியாயந்தீர்ப்பு. இந்த 3 காரியங்கள் தான் பரிசுத்த ஆவியானவரும் வரும்போது பேசுவார்னு இயேசுவே சொன்னார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 13 நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில், சத்திய ஆவியாகி அவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயந்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்ற காரியங்களை இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொன்னார். அதே மாதிரி தான் இவன் பேசுகிறான். ஆதி அப்போஸ்தலர்கள்லாம் இயேசுவை விட்டு விலகினதே இல்லை. அவர் இப்போ என்ன பேசினாரோ, என்ன சொன்னாரோ, அதையே இவங்க மக்களுக்கு புரியக்கூடிய அளவில் சில காரியங்கள் கொஞ்சம் உதாரணங்களை சொல்லி பேசினாலும் கூட அந்த சத்திய அடிப்படையை விட்டு அவங்க மீறினதே இல்லை. இன்றைக்குள்ள நாதாரிகள் அப்படியா இருக்காங்க. அவையவே இஷ்டத்துக்கு அவன் பேசுகிறான், அவையவே இஷ்டத்துக்கு அவன் தரிசனம் சொல்கிறான், சொப்பனம் சொல்கிறான். இன்றைக்குள்ளவங்க செய்கிற ஒரு தப்பு என்னென்னா, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சுவிசேஷங்களில் சொல்லியிருக்காரு. அந்த சத்தியத்தை நிருபங்களில் ஆதி அப்போஸ்தலர்கள் கூட இருந்தவங்க, இயேசுவை தரிசித்தவங்க, இரத்த சாட்சியாக இயேசுவுக்காக தியாகமாக இறந்தவங்க, இயேசுவின் சத்தியத்தை நமக்கு விளங்குற அளவில் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் நிருபங்களாக எழுதியிருக்காங்க. அந்த எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி இவன் யோசிக்காமல் சிந்திக்காமல் அதையே இன்றைக்குள்ள கிறிஸ்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா, பேச ஆரம்பிச்சிட்டான்னா தப்பிச்சிருவான், நல்ல ஊழியக்காரனாக இருப்பான். இன்றைக்கி என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி என்ன சொல்லணும்னு ஜெபித்தேன் ஆண்டவரே, என்ன மக்களுக்கு சொல்லணும்னு ஜெபித்தேன், அவர் சொன்னார். ஏண்டா ஜெபிக்கிற? ஏற்கனவே அவர் சொல்லலையா? ஏற்கனவே சொன்னது ரெக்கார்டாக இருக்குல்ல, சுவிசேஷங்கள் இருக்குல்ல, நிருபங்கள் இருக்குல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தீர்க்க தரிசனங்கள் இருக்குல்ல, சொல்லியாச்சுல்ல.
வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் தானே, சிச்சித்து போதிக்கிற மனுஷன் தானே பாக்கியவான். ஒரு போதித்தா வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவான்ல இருக்குது. வேத வாக்கியங்கள்லாம் பரிசுத்த ஆவியினால தானே அருளப்பட்டிருக்கு. அதில் உள்ளது கிறிஸ்தவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோ அதை எடுத்து பேசு. அதான் நியாயமான ஊழியக்காரன். அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி கரண்டில் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க, இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்னா, இதுவே ஒரு திமிரான காரியம் இல்லை, இதுவே ஒரு ராங்கான ரூட்டில். அப்போ பிசாசி பார்ப்பான், ஆகா ஏற்கனவே இயேசு சொன்னது இவனுக்கு தெரியல போல் இருக்கு, சொல்லி வச்சது தெரியல போல் இருக்கு, அவருடைய ஆதி அப்போஸ்தலர் சொன்னதெல்லாம் இவனுக்கு தெரியல போல் இருக்கு, புதுசாக இப்போ ஒரு இயேசுவை சொல்லும்படி விரும்புகிறான், நாமளே இயேசுவாக போயிடுவோம்லான்னு சொல்லி வேறொரு இயேசுவாக வந்துடுவான். வேறொரு சுவிசேஷமாக அவன் வந்து சொல்லிடுவான். வேறொரு ஆவியில் வந்து அந்நிய பாஷை மாதிரி பேசி இவனை ஏமாற்றிடுவான். 2 கொரிந்தியர் 11:4 இருக்குன்னு நான் சொல்கிறது. வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம் அப்படியே போட்டிருக்கு. ஆதி அப்போஸ்தலர்களே என்ன பேசுனாங்க? கலாத்தியர் 1:8-9 நாங்கள் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், வேறொரு சுவிசேஷம் இல்லை, எவன் சொன்னாலும் சபிக்கப்பட்டவன். திரும்ப 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 சொன்னாங்களே, எதுக்கு? எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் பேசாதீங்க நினைக்காதீங்கன்னு சொல்லி எங்களால் நாங்கள் தீர்மானிக்கிறோம்னு சொல்லி 1 கொரிந்தியர் 4:6 ஏன் சொன்னாங்க? அதனால் தேவ பிள்ளைகளே, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எதையும் பேசாதீங்க. இன்றைக்கி புதுசாக கரண்டில் இயேசு வந்து சொல்கிறாருன்னா அதுதான் இப்போ நீங்கள் செய்கிற தப்பு. அதான் பிசாசி உங்களை பயன்படுத்துறதுக்கு, ஏமாத்துறதுக்கு, பிசாசி ஊழியக்காரர்களாகவே நீங்கள் மாறி போகிறதுக்கு அதான் அடையாளம். அதனால் வேறு ஒரு சுவிசேஷம் இல்லை. அப்படி யார் சொன்னாலும் சபிக்கப்பட்டவன் இருக்குது. இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான் வேறொரு சுவிசேஷம். அவங்க சபிக்கப்பட்ட நிலைமையில் தான் போகிறாங்க. கடைசியில் அக்கிரம செய்கைக்காரே என்னை விட்டு அகன்று போங்க என்று சொல்லி இடதுபுறத்தில் சபிக்கப்பட்டவங்க லிஸ்ட்டில் அவங்க நியாயந்தீர்ப்பு நாளில் நிறுத்துவார். என்ன செய்வாங்க அவங்க? அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. நீ இங்கே திருந்தினா தான். நான் சொல்கிறது உனக்கு குத்துது, குடையுது, வலிக்குதுன்னா உனக்கு தாண்டா நல்லது சொல்கிறேன், நீ திருந்தும்படி தான் சொல்கிறேன், நீ புத்தி அடையும்படி தான் சொல்கிறேன், உன்னை நேசிக்கிறதுனால தான் சிச்சிக்கிறேன். தன் மகனை சிச்சித்து போதிக்கிறவன் தானே நல்ல தகப்பேன். பெரும்பால் ஆடாத தகப்பன் உண்டா? அதனால் உங்களை இப்போ ஏன் கண்டிக்கிறேன்னா, தயவு செய்து மனம் திரும்பி ஆதி அப்போஸ்தலரை பின்பற்றுங்க. பரிசுத்த ஆவியானவரை என்ன சொன்னார்னு இயேசு என்ன சொன்னாரோ அதையே தான் இந்த பவுல் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீதியை பிரசங்கிக்கிறான், இச்சை அடக்கத்தை பற்றி பேசுகிறான், இனிவரும் நியாயத்தீர்ப்பை பற்றி பேசுகிறான். இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன் எவனாவது சொல்கிறானா? பெரிய தலைகள், பெரிய சுவிசேஷகர், பெரிய அடியங்கப்பா அப்போஸ்தலன், பெரிய வீர மாதிரி பேசுகிறான். எவனாவது நியாயத்தீர்ப்பை பற்றி சொல்கிறீங்களா? இச்சை அடக்கத்தை பற்றி சொல்கிறீங்களா? நீதி நேர்மையை பற்றி பேசுகிறீங்களா? ஏன்னா நீயே அப்படி இல்லையே, நீ எப்படி பேசுவ? அதிபதியே பயப்படுறான். ஏன்னா அவன் எப்படி நீதியாக இருப்பான்? அரசியல்வாதி நீதியாக இருக்க முடியுமா? இச்சை அடக்கமாக இருப்பானா? எத்தனை பொண்டாட்டி மனைவியோடு வந்திருக்கான், பயந்துட்டான். ஆகா எல்லாம் உள்ளது சொன்னாலும் சொல்லிடுவார் போல் இருக்கு பப்ளிக்காக. ஏறுவது பிலிப்பு மனைவி வச்சுக்கிட்டு இருந்தான்ல, யோவான் சாணம் கூட கண்டித்தான், நீ உன் சகோதர மனைவி வச்சுருக்கிறது சரியில்லைன்னு. அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸி. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் விபச்சாரம், வேசித்தனம்லாம் ஒரு பெரிய குற்றமாக தோணாது. என் கண் இச்சித்தவைகளை ஒன்று அதுக்கு நான் விளக்கலைன்னு சாலமோன் சொல்கிறான். எங்கே போகிறானோ அங்கே எல்லாம் என்னென்ன பொம்பளை நல்ல பொம்பளையாக தெரியுதோ, கண்ணுக்கு இனிமையாக தெரியுதோ எல்லாம் ஆட்டையை போட்டு எல்லாம் கொண்டு வந்து வச்சு அப்படி சேர்த்தா தானே 1000 பொம்பளை மனைவி, 700 ராஜகுல பொம்பளைகளும் 300 வப்பாட்டிக்கலாம். 1 ராஜாக்கள் 11 இருக்குது. மொத்தம் 1000 மனுஷனாவே. என்ன பணம் இருக்குது, திமிரு, அகராதி, ஆணவம். அது ஆரம்ப காலம், அது ஆதி காலமாக இருந்ததுனால, காட்டு முன்னாடி காலம், தேவன் அது காணலை. அதை கண்டு அது வந்து அது ஒரு அந்த காலத்தில் காட்டு முன்னாடிகளுக்கு அது சரிதான் விட்டுட்டார்.
அதை போய் இன்றைக்கி நம்ம மேன்மைப்படுத்தவோ பேசவோ பழைய ஏற்பாட்டையே சொல்லிக்கிட்டு தெரியவோ இன்றைக்கி அவசியம் இல்லை. இன்றைக்கி உள்ள காரியம் வேறு. இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் தான் நமக்கு, இயேசு தான் மாதிரி. அதனால் அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் ஊழியக்காரங்க பின்பற்றணும். பழைய ஏற்பாட்டையே பேசுகிறவன் இயேசு பேசாததை பழைய ஏற்பாட்டையே பேசுகிறவன் இயேசுவின் ஊழியக்காரனா? இயேசு என்ன சொன்னாரோ அதை சொல்கிறவன் தானே இயேசுவின் ஊழியக்காரன். பழைய ஏற்பாட்டையே சொல்கிறதுனால அவன் நியாயப்பிரமாண போதகர். அவன் சொல்கிறது என்னதுன்னு அவனுக்கே தெரியல, செய்கிறது என்னதுன்னு தெரியல. நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறாங்கன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 1:7 தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறான். இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க. யோவான் 3:10 நீ இஸ்ரவேலின் போதகராக இருந்து உனக்கு தெரியலையான்னு கேட்குறாரு. தெரியல. மறு ஜென்மம்னா என்ன, மறுபிறப்புன்னா என்ன, ஆவியில் பிறக்கிறது என்ன, ஜலத்தில் பிறகு எவனுக்கு தெரியும்? இஸ்ரவேலின் போதகருக்கு தெரியாது. அது மாதிரி இன்றைக்கி எத்தனையோ பேர் இஸ்ரவேலின் போதகராக தான் இருக்கான். வாயை திறந்தால் யோசுவா வந்தான், அவன் காலேப்பு வந்தான், இவன் மோசே வந்தான், அவனை வெட்டினான், இவனை சண்டை போட்டான், இவனை குதித்தான், இவன் நாட்டை பிடிச்சான், அவன் மனைவி ஆட்டையை போட்டான், இவன் இது பண்ணான், எலியா வந்தான். இதைத்தானே சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க முட்டா பையங்கள. எப்படிடா நீங்கள் நல்லா இருப்பீங்க? கிறிஸ்தவ ஊழியக்காரனா வெக்கம் இல்லாமல் சொல்கிறீங்க. கிறிஸ்தவ ஊழியக்காரனா நீயே? கிறிஸ்தவ ஊழியக்காரன் கிறிஸ்தவ போதிக்கிறது போதி. பவுல் என்ன அதான் போதிச்சான். பவுலை விட நீ நியாயப்பிரமாணத்தில் கெட்டிக்காரனா, பழைய ஏற்பாட்டில் வைராக்கியம் உள்ளவனா? அவனே மனம் திரும்பி கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனை பின்பற்றுங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 11:1 சொன்னானே, அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ என்னை சொல்கிறதுனால நான் ஒரு கொள்கை ஒரு இது என்னை பின்பற்றுங்கன்னு நான் சொல்ல வரல. நானும் உன்னை மாதிரி ஒரு காலத்தில் இருந்தவன் தான் தற்குறியா. இன்றைக்கி கண்கள் திறக்கப்பட்டு சத்தியத்தை பேசுகிறேன், ஆதி அப்போஸ்தலரை பின்பற்றுறேன். நல்ல ரோடு போட்டாச்சுன்னா ரோட்லையே போகிறதுக்கு ஒன்று என்ன வலிக்குது உனக்கு? போடப்பட்ட அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு எந்த அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாதுன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 3:11 இருக்க. கூடாதுன்னா கூடும்னு அர்த்தம். கூடும்னு இருக்க போய் தான் நீ இத்தனை ஸ்தாபனங்கள் இருக்குது, இத்தனை ஃபவுண்டேஷன் இருக்குது, அவனுக்கு ஒரு தலைவர், அவனுக்கு ஒரு கமிட்டி, அவனுக்கு ஒரு வக்கீல் கூட்டம், அவனுக்கு ஒரு அரசியல் பின்பலம். இப்படித்தானே நாசமாக போச்சு. இவன் எப்படிடா நல்ல ஊழியக்காரனாக இருப்பான்? இவன் எப்படி கர்த்தருடைய உண்மையாக ஊழியம் செய்ய முடியும்? 1ஆம் நூற்றாண்டில் உண்டான சபையை தவிர, போதகத்தை தவிர, சத்தியத்தை தவிர, உபதேசங்களை தவிர இன்றைக்குள்ள எந்த உபதேசமும் எந்த ஸ்தாபனத்துலேயும் பின்பற்றாதீங்க. இவை முழுதும் மனிதனுடைய கற்பனைகள், உபதேசங்களாக போதிக்கப்படுது. பாரம்பரியத்தினால தேவனுடைய நீதியை அவமாக்குறாங்க. அதனால் தயவுசெய்து இவங்களை பின்பற்றாதீங்க. அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம், லெந்து டேஸு, என்னடா உனக்கு லெந்து டேஸு? தயவுசெய்து இயேசுவை பின்பற்றுங்க. இயேசு சொன்னதை சொன்னதை செய்யலை, அவர் சொல்லாததை அவர் செய்யாததை இன்றைக்கி திருச்சபைகள் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அது இயேசுவை பின்பற்றுறதுக்கு அர்த்தமா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கடவான் என்று யோவான் 12:26 சொன்னது அதுதான். அதை மாற்றிட்டானே. ஒருவன் எனக்கு ஊழியம் இயேசுவுக்கு ஊழியம் செய்தால் பிதாவான கனம் பண்ணுவான்னு மாற்றிட்டானே. எல்லாமே பிசாசுடைய தந்திரம் தான். அதனால் ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்க. அதிபதின்னு பார்க்கல, அதிகாரத்தைக்காக அஞ்சலை, தைரியமாக பேசலாம். நீதி என்ன, இச்சை அடக்கம் என்ன, நியாயந்தீர்ப்பு என்ன? ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு இதான் அழகு. என் பிரசங்கம் முழுவதும் பாருங்கள். 2ஆம் வருகை, ரகசிய வருகை, எடுத்துக்கொள்ளப்படுதல், 1000 ஆண்டு அரசாட்சி, நியாயந்தீர்ப்பு, இப்படி தான் இருக்கும். எச்சரிப்பின் செய்தியாக தான் இருக்கும். இதுதான் கிறிஸ்துவ ஊழியக்காரனுக்கு அடையாளம். அதனால் நான் இதில் முழுமை அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு 60, 70, 80 தேறிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் முழுமை 100க்கு 100 வரல. அடைந்ததாயிட்டுன்னு நான் எண்ணலை. அந்த அளவில் கூட இல்லாதனால தானே வருத்தப்பட்டு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்குது. நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு நம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. எங்களோடு நீங்களும் ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி வாங்கன்னு 1 யோவான் 1 1 3 வரை ஆதி அப்போஸ்தலரை அழைச்சாங்க. அதுதான் உங்களுக்கு நான் அழைக்கிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம்.
இயேசுவை தலைவராக்குவோம், தலைமையிடம் பரலோகமாக்குவோம், ஆதி அப்போஸ்தலரை வழிகாட்டியாக்குவோம், நம்ம எல்லாம் சகோதரர்களாக பின்பற்றி போவோம். இப்படித்தான் உங்களை அன்போடு அழைக்கிறேனே தவிர தலைவர் மனுஷன் செத்து போனவனை போய் தலைவர்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாத்தம் படித்தவனா அரசியல்வாதியை போய் பின்பற்றணும்னு இன்றைக்கி உள்ள நாதாரிக மாதிரி நான் சொல்லலை, சொல்லக்கூடாது. அப்படி போய் கெட்டு போச்சு. தயவுசெய்து அதை தவிர்த்துருங்க. அதனால் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனா அல்ல என்று கலாத்தியர் 1:10 இருக்குது. தேவனையா மனுஷனையா யாரை நாடி நான் போதிக்கிறேன்? நான் இன்னும் மனசனை பிரியப்படுத்திக்கணும்னா கிறிஸ்துவின் ஊழியக்காரனா அல்லவேன்னு இருக்கேன். நீ கிறிஸ்தவ ஊழியக்காரனா, இல்லை நியாயப்பிரமாண ஊழியக்காரனா, இல்லை இஸ்ரவேலினுடைய போதகரா? யாரா நீ? ஒருத்தன் சொல்கிறான், நான் கிதியோன் சங்கம், நாங்கள் கிதியோன்லாம் யார் எந்திரிங்க, நான் கிதியோன். முட்டா பையனை நீ கிறிஸ்தவன் கிடையாதா? நீ கிதியோனா? நியாயாதிபதிகள் 7:8 போய் படி. கிதியோன் நிலைமை 70 பிள்ளைகளாம் அவனுக்கு. எத்தனை பொம்பளையை கெடுத்துருக்கணும், வேலைக்காரியை ஒப்பாட்டியாக வச்சுருந்தான் இருக்கு. கடைசியில் ஏபோத்தை செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் விக்கிரகங்களை கும்பிடும்படி செஞ்சுட்டான் இருக்கு. கடைசியில் முதல்ல கர்த்தருடைய பட்டயம், கிதியோன் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், அதை சொன்னதுக்கு நீ இவ்வளவு செய்கிற. முடிவு என்ன? ஒரு காரியத்தை துவக்கத்து பாதிக்கல முடிவு தானே நல்லது. அவன் முடிவு சரியில்லையே. நான் கிதியோன்னா நீ கிறிஸ்தவன் கிடையாதா? கிதியோன் கிறிஸ்தவனே இல்லையே. அவன் இஸ்ரவேலன், அவன் யூதன். அன்னைக்குள்ள காலத்தில் அது அவன் பேரை வச்சுக்கிட்டு எதுக்குடா புதிய ஏற்பாடுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இயேசுவின் சங்கம்னு வை, கிதியோன் சங்கம்னு இனிமேல் அதை மாற்றி எவனோ வெள்ளைக்காரன் வச்சான்னா அதை நம்ம பின்பற்றணும்னு என்ன இருக்குது உனக்கு விதி? இயேசு கிறிஸ்துவின் சங்கம்னு மாற்று. யார் கேட்க போகிறாங்க நான் சொல்கிறது? ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறது. நம்ம சொல்கிறதெல்லாம் எவனும் கேட்க மாட்டான். நேரடியாக இயேசு பேசுகிறார். இப்போ தான் வந்தார், சிலுவையை தூக்கிட்டு வந்தார். அவர் முகம் ரொம்ப கொடூரமாக இருந்தது. இப்போ தான் காலேஜ் ஆரம்பிக்க சொன்னார்னு சொன்னால் நீ நம்புவ. ஏன்னா நீ அப்படிப்பட்டவன் தானே. நீ அந்த மாதிரி நாதாரியாக இருக்க போய்ட்டா அந்த மாதிரி நாதாரிகளை பின்பற்ற. குருடனுக்கு குருடை வழிகாட்டினா இருவரும் குழியில் விழுந்து நாசமாக போகிறீங்க. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவனுக்கு தான் அது மறைபொருளாக இருக்கும்னு 2 கொரிந்தியர் 4:3 போட்டிருக்கு. இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனான பிசாசன மனதை குருடாக்கிட்டானே அதில் 4 போட்டிருக்கு. குருட்டு தன்மையில் தானே இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் இருக்காங்க. அதனால் தயவு செய்து அப்போஸ்தலரை பின்பற்றுங்க. நீதியை பற்றி பேசினா, இச்சடக்கத்தை பற்றி பேசினா, இனி ஒரு நியாயந்தீர்ப்பை பற்றி பேசினா, இதுதான் உண்மையான உபதேசம், உண்மையான சத்தியம். அதிபதி, அதிகாரம், கோட்டு, அந்த ரோம கலாச்சாரம் இதுக்கெல்லாம் பயப்படலை. தைரியமாக பேசினான். நான் தைரியமாக பேச எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். எபேசியர் 6:20 நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியங்களை சொல்கிறதுக்கு எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். அதான் ஊழியக்காரன். அதனால் உங்களை தெய்வ பிறவிகளாக காட்டாதீங்க, சாதாரண மனசனாக காட்டுங்க. சாதாரண நிலைமையில் உங்களை இறக்கிக்கிங்க. உங்களை பெருசாக இப்போ தான் இயேசு பேசினார், அவர் என்ன பேசினார், என்ன பிரசங்கம் பண்ணணும்னு கேட்டேன், இப்போ தான் வந்து சொல்லிட்டு போனார். இந்த மாதிரி புல்டா வேலையெல்லாம் இனிமேல் தயவு செய்து உங்களையும் ஏமாற்றி மற்றவங்களையும் ஏமாற்றி, ஒரு வேளை நீ சொன்னது உண்மையாக இருந்தால் அது வேறு ஒரு இயேசுவாக இருக்கும். ஒரிஜினல் இயேசு வரமாட்டான். ஏன்னா ஒரிஜினல் இயேசு தான் சொல்லிட்டார்ல, இங்கே எழுதப்பட்டதான் ஒரிஜினல் இயேசு, சுவிசேஷங்கள் உள்ளதான் ஒரிஜினல் இயேசு. இதில் இல்லாத ஒன்று இங்கே வந்து இன்னொரு இயேசு வந்து நின்றுக்கிட்டு சொன்னால் அது வேற ஒரு இயேசு. ஒன்று நீ பொய் சொல்லுவே, இல்லை நிஜமாகவே இப்போ சொன்னார்னா அது வேற ஒரு இயேசு, இந்த இயேசு அல்ல. புரிஞ்சுக்க. மனம் திரும்பி நல்ல நிலைமைக்கு இனிமேலாவது வந்து தொலை. என்ன செய்ய, உன்னை நான் நேசிக்கிறதுனால கடிந்து கொள்கிறேன், புத்தி சொல்கிறேன். மனம் திரும்பி நல்ல நிலைமைக்கு வாங்க. நாமளும் இச்சை அடக்கத்தோடு இருப்போம், நீதியோட ஊழியம் செய்வோம். இனிவரும் நியாயத்தீர்ப்புக்கு பயந்து மற்றவங்களுக்கு பிரசவம் பண்ணுகிற நாம் தாமே ஆகாதவனாக போகாதபடி நம்ம சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி ஞானமான நாட்களை பயன்படுத்தி கொள்வோம். இனி வருகிற காலம் மிக கொடிய காலம். சீக்கிரம் இயேசு சபையை எடுக்க போகிறார். சபையை ஆயத்தப்படுத்த
சத்தியத்தை சத்தியமாக சொல்ல எழும்புங்க, எழுப்புதல் உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை நல்ல நிலைமையில் வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றி.